ஆப்பிள் கம்பெனியின் லோகோ பார்த்தா பாதி குறித்த ஆப்பிள் மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? 1976 இல் ஆப்பிள் நிறுவனத்தின் லோகோ இப்படித்தான் இருந்தது. அப்போது ஐசாக் நியூட்டன் மரத்தின் கீழ் அமர்ந்து இருக்கும் படம் லோகோவாக இருந்தது. அந்த மரத்தில் இருந்து ஆப்பிள் பழம் அவருடைய தலையில் விழுந்ததால் அவருக்கு அறிவு கிடைத்து ஈர்ப்பு விசையை கிராவிட்டி கண்டுபிடித்தார் என்ற கருத்துக்கு இணையாக அது வடிவமைக்கப்பட்டது. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த லோகோவை பார்த்தபோது அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது என்று நினைத்தார். அதனால் அதை மறுபடியும் வடிவமைக்க ராப் ஜானாஃப் என்ற கிராபிக் டிசைனர் கிட்ட அந்த பணியை ஒப்படைத்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முக்கியமான ஆலோசனையை கொடுத்தார். நிறுவனத்தின் லோகோ சின்னமாக இருக்க வேண்டும். அது அழகாக மட்டுமல்ல, நினைவில் நிற்கும் வகையிலும் இருக்க வேண்டும் என்றார். அப்போது IBM, HP போன்ற பெரிய நிறுவனங்கள் எழுத்து அடிப்படையிலான டெக்ஸ்ட் பேஸ் லோகோக்களை இல்லாமல் ஒரு படத்தை அடிப்படையாக கொண்ட லோகோ, இமேஜ் பேஸ் லோகோ இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அதற்காகவே ஆப்பிள் என்ற பெயருக்கு ஏற்ப ஒரு பழத்தை சின்னமாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் சாதாரணமாக ஆப்பிள் வரைந்தால் மக்கள் அதை சேரி பழம், தக்காளி அல்லது வேறு பழமாக நினைத்துவிடக் கூடும் என்பதால் அவர் அந்த ஆப்பிளில் ஒரு கடி எடுத்த மாதிரியாக வடிவமைத்தார். பின்னர் அதற்கு அழகை கூட்ட வானவில் ரெயின்போ நிறங்களை சேர்த்தார். இவ்வாறுதான் இன்று உலகம் முழுவதும் பிரபலமான ஆப்பிள் லோகோ உருவானது. இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.